தலைப்புச் செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். TN-TET தேர்வுக்கான தேர்ச்சி மதிப்பெண் 5% குறைப்பு. விரைவில் அரசாணை வெளியாகிறது. ஆந்திரா, தெலுங்கானா, ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களை பின்பற்றி தமிழகத்திலும் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான டெட் தேர்ச்சி மதிப்பெண் 5% குறைக்கப்படுகிறது. இதற்கான அரசாணை விரைவில் வெளியாக உள்ளது என பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. முழாண்டு தேர்வு வரை திறன் இயக்க பயிற்சி. பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு. முழாண்டு தேர்வு வரை திறன் இயக்க பயிற்சிகள் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. நடப்பு கல்வியாண்டு பள்ளிக்கல்வித்துறை மானிய கோரிக்கை அறிவிப்பின்படி அரசு பள்ளிகளில் 6 முதல் 9ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களின் மொழிப்பாடத்திறன் மற்றும் கணித திறன் ஆகியவற்றை மேம்படுத்தும் வகையில் திறன் இயக்க பயிற்சி கடந்த ஜூலை மாதம் முதல் அனைத்து பள்ளிகளிலும் நடைமுறைப்படுத்தப்பட்டன. அனைத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களும் திறன் மாதாந்திர மதிப்பீட்டில் பங்கு பெற வேண்டும். மேலும் திறன் பயிற்சி பெற்ற 6 முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வகுப்பு நிலை பாடங்களுக்கு தயாராகும் வகையில் அடுத்த கல்வியாண்டின் முதல் மாதம் பிரிட்ஜ் கோர்ஸ் நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளிக்கல்வித்துறை இளநிலை உதவியாளர் பணியாளர்களுக்கு மாவட்டத்திற்குள் விருப்ப மாறுதல் கலந்தாய்வு அறிவிப்பு. தமிழ்நாடு அமைச்சு பணியாளர் தட்டச்சர் சுருக்கெழுத்து பணி இளநிலை தட்டச்சர் நிலை 3 ஆகியோர்களுக்கு முதன்மை கல்வி அலுவலர்களிடமிருந்து பெறப்பட்ட விவரங்களின் அடிப்படையில் முன்னுரிமை அளிக்கப்பட்டது. மாவட்டத்திற்குள் விருப்ப மாறுதல் கலந்தாய்வு நடத்துதல் விவரங்கள் சார்ந்து தகவல்கள் வெளியாகி உள்ளன. இந்நிலையில் புதிய நியமனம் வழங்குவதற்கு முன்னர் ஏற்கனவே பணியில் உள்ள இளநிலை உதவியாளர் தட்டச்சு சுருக்கெழுத்த தட்டச்சு நிலை 3 பதவியில் பணிபுரிவோரிடமிருந்து உடல்நிலை, குடும்ப சூழ்நிலை போன்ற பல்வேறு காரணங்களை தெரிவித்து விருப்ப மாறுதல் அளிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு மாதிரி பள்ளிகளில் பிப்ரவரியில் மாணவர் சேர்க்கை வழிகாட்டுதல்கள் வெளியீடு. தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள அரசு மாதிரி பள்ளிகளில் வரும் கல்வியாண்டுக்கான மாணவர் சேர்க்கை பிப்ரவரி மாதம் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் அதற்கான வழிகாட்டுதல்களை பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. தற்போது மாவட்டத்துக்கு ஒரு பள்ளி வீதம் மொத்தம் 38 அரசு மாதிரி பள்ளிகள் உள்ளன. இத்திட்டம் நவீன உட்கட்டமைப்பு, உறைவிட வசதி மற்றும் நீட், JEE போன்ற போட்டித் தேர்வுகளுக்கான சிறப்பு பயிற்சி, உயர்கல்வியில் மாணவர் சேர்க்கை ஊக்குவிக்கிறது. இந்நிலையில் இது தொடர்பாக பள்ளிக்கல்வி இயக்குநரகம் சார்பில் முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ள சுற்றறிக்கையில் அரசு மாதிரி பள்ளிகளில் 2027ஆம் ஆண்டிற்கான கல்வியாண்டிற்கான சேர்க்கை 9 மற்றும் 10 ஆகிய வகுப்புகளுக்கு பிப்ரவரி மாதமும் 11ஆம் வகுப்புக்கு மே மாதமும் மாணவர் சேர்க்கை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீன் தயாள் உபாத்யாய ஊரக திறன் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் வேலைவாய்ப்பு விண்ணப்பங்கள் வரவேற்பு. தீன் தயாள் உபாத்யாய ஊரக திறன் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் வேலையில்லாத கிராமப்புற இளைஞர்களுக்கு தேவையான திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் இலவசமாக வழங்கப்படுகிறது. பயிற்சியை முடித்து வேலையில் சேர்பவர்களுக்கு வேலை செய்யும் நிறுவனம் 2 முதல் 6 மாதங்களுக்கு சம்பளத்துடன் கூடிய ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. மேல விவரங்களுக்கு www.deendayalupdyaschemes.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.